குற்றச்சாட்டு ஒரு பக்கம். பணம் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அதன் நிர்வாக இயக்குநர் சத்யானந்த் அளித்த விளக்கம் மறுபக்கம். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மை வி3 ஆர்ட்ஸ், இந்த வார்த்தை மீண்டும் ஊடகங்களில் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அந்த நிறுவனம் மருந்து பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. மேலும் செல்போன் செயலி மூலம் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து உறுப்பினர் ஆகலாம் என்றும், செயலியில் விளம்பரம் பார்த்தால் நாளொன்றுக்கு 1000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் அந்த நிறுவனம் ஆசை வார்த்தை கூறியது. செயலி மூலம் பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்து அதிக பணம் ஈட்டலாம் எனவும் கூறி பொதுமக்களிடமிருந்து மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மக்களை ஏமாற்றி பணம் வசூலிப்பதாக கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சத்யானந்த் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முழுக்க முழுக்க நல்லவங்கிறத கோர்ட் நிரூபிப்பேன், அது பிரச்சனை கிடையாது. இவ்வளவு கோடி ஊழல் சொல்லி அநியாயத்துக்கு யூடியூப்ல போடுறாங்களே, அதை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுதான் நான் மனு கொடுக்க வந்தேன். அது அரசு பண்ணியிருக்காங்க. மை வி3 ஆர்ட்ஸ் செல்போன் செயலியும் முடக்கப்பட்டது. இதனிடையே நிறுவனத்தில் முதலீடு செய்த பலரும் தங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த சூழலில் நிறுவனத்தின் யூடியூப் பக்கத்தில் சத்யானந்த் ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் முதலீடு செய்தவர்களுக்கான தொகையை வழங்க முடியவில்லை என்றும், விரைவில் அனைவருக்கும் பணம் கிடைக்கும் என்றும் கூறியிருக்கிறார். நம்ம நிறுவனத்தில் எலெக்ஷன் ரீசனாலையும் கேஓசி அப்டேட் ஆகலைங்கிற ரீசனாலையும் இன்னும் சில பல காரணங்களால நம்முடைய பேவர் சிஸ்டம் தற்காலிகமாக தடைபட்டு இருந்தது. அது மீண்டும் ரீஓப்பன் ஆகி இப்போ மிகச்சிறப்பாக 1 நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் கடந்த வாரமே பெண்டிங் இருந்து அத்தனை ஓஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு. போன சனிக்கிழமை வித்ட்ரா போட்டுக்கிற அத்தனை பிஎம்முக்கும் இந்த வாரம் புதன் வியாழன் பேமெண்ட் வந்துடும். அடுத்தடுத்தா சில்வர் பிளஸ் கோல்டு டைமண்ட் கிரவுன் இருக்கிற ஒவ்வொரு பிளான்ல இருக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் அதுக்கு உண்டான பேமெண்ட் செட்டில் பண்ணுற எல்லா வேலைகளும் நிறுவனம் மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறுவனத்திற்கு எதிராக குறிப்பிட்ட ஒரு கட்சியைச் சேர்ந்த நபர் தொடர்ந்து புகார் அளித்து வருவதாகவும், அதனையும் மீறி நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் சத்யானந்த் கூறியுள்ளார். நிறுவனத்தை சட்டப்படி வலுவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நம்ம நிறுவனத்தை இன்னும் லீகலா வேற லெவல் ஸ்ட்ராங் பண்றதுக்காக பல்வேறுமான ஆலோசனைகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் என்ன நமக்கு ஆலோசனை சொல்றாங்களோ அதை உள்வாங்கிட்டு அதை முறையா செஞ்சு இன்னும் நிறுவனத்தை சட்டப்படி ஸ்ட்ராங் பண்ணி எல்லா லெவல்லையும் நம்ம கம்பெனி வேற லெவல் கொண்டு வரக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்முடைய அத்தனை முயற்சியும் சக்சஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் பணத்தை முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட பலரும் இந்த பதிவுக்கு கமெண்ட் செய்து தங்களது ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர். சிஎம் பிளானில் 2 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து எந்த தொகையும் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும், பணம் கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் தங்களது உள்ள குமுறலை பலரும் வெளிப்படுத்தி வருகின்றனர். ஏமாற்றும் நிறுவனங்களுக்கு ஒரே மூலதனம் மக்களின் பேராசைதான். அதிக பணம் கிடைக்கும் என்பதால் இது போன்ற நிறுவனங்களில் முதலீடுகள் செய்து பலரும் ஏமாறுகின்றனர். சிறுக சிறுக சேர்க்கும் பணத்தை சற்று சிந்தித்து முறையாக முதலீடு செய்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராது. The guarantee of assured placement with highest salary package.